ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, நான் கேட்டது எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை, எதுவுமே சாயப்பா நிறைவேற்றவே இல்லை என்ற கோபத்தோடு தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? கவலையே படாதே. உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்காக, நீ கேட்டதை உன்னிடம் கொடுப்பதற்காக, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் சேர்ப்பிப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை காக்க வைக்காதே. உனக்கு தேவையானதை அனைத்தையும் என் கைகளிலிருந்து வாரி வாரி கொடுப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். இன்று இரவுக்குள் நீ கேட்டது, விருப்பப்பட்டது, ஆசையாக என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறும். எப்பொழுதும் சோர்வடைந்து விடாதே. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சர்வ நிச்சயமாக சேர்ப்பேன். சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. எப்படியேனும் இன்று இரவே இதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்றுமே நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதை நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன். என் அன்பு குழந்தா, எல்லோரும் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ வரவேற்று அதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசமாகும். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் கைவிடாது, கைவிட்டும் விடாது. நம்பிக்கையோடு இரு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் வருவது இருளில்தானே வருகிறது. இப்படி மாற்றி சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று ஒருபோதும் நீ வருத்தப்படவே மாட்டாய். வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் திரும்பி பார்க்கும் நீ விரும்பப்படியே, நீ விரும்பியபடியே அந்த வாய்ப்புகள் உன்னை திரும்பி பார்க்கும். உன்னிடமே வந்து அந்த வாய்ப்புகள் சேரும். நீ சேர வேண்டிய இடத்தில் உன் இலக்கை முடிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எட்டாததையும் எட்டி பிடிக்கலாம். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கு மிக சரியானது என்றால் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே அள்ளித் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும். நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு.
தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான். உன்னை செதுக்கிக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக காட்டுவேன். மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். எப்பொழுதிலிருந்து சாயிநாதரே என்று நீ என்னை அழைத்துவிட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய கனவிலும் நினைவிலும் உன்னுடைய நித்திரையிலும் நிஜத்திலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வாழ்க்கையும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மோசமாக இருப்பதைப் போல உணர்கிறாயா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு.
ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது. ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே இதோ வந்திருக்கிறேன் உன் சாயிபாபா. நீ நம்பவே முடியாத பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு தேவையான அத்தனையும் மற்றவர்களின் துணையில்லாமல் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய குறையையும் கஷ்டத்தையும் தீர்க்க இறைவனே நேரில் வருவார் அப்படிங்கிற விளக்குவதற்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த கணவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்க்க கடவுள் ஏன் நேரில் வர வேண்டும்? அவருடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு விசித்திரமாக வந்தது. இந்த கேள்விக்கு பதிலை யாருக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு அந்த ஊர்ல ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குரு கிட்ட போய் கடவுள் ஏன் மக்களை காக்க நேரில் வர வேண்டும்? அவர் தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தால் போதுமானது தானே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த மனிதர் குருவிடம் கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த குரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாராம். அந்த மனிதரும் அந்த குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த ஊரில் அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஆற்றை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு படகு சவாரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படகுல ஏறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படகுல அந்த கணவன் மனைவி 4 குழந்தைகள் அவர்கள் மட்டும் அல்லாமல் அந்த குருவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அவரோடு அந்த ஊரில் உள்ள 4-5 பேரும் அந்த படகுல ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக படகு சவாரி செய்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகுல இருந்த குரு என்ன பண்ணார்னா, அந்த 4 குழந்தைகளில் எந்த குழந்தை மிக சிறிய வயதுள்ளதாக குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டாராம். இதை பார்த்த அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன பண்ணானா, உடனே தண்ணியில் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி மீண்டும் படகில் ஏற்றி கொண்டு வந்தானாம். ஏற்றி கொண்டு வந்தோன்னா கோபமாக, குருவே ஏன் என்னுடைய குழந்தையை தண்ணியில் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு குரு சொன்ன பதிலை கேட்டோன்னே அவனுக்கு கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைத்து விட்டதாம். அப்படி அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த படகுல இத்தனை பேர் இருக்கோம், உன்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, ஏன்
உன்னுடைய குருவா நினைக்கிற நானும் இருக்கேன். ஆனால் உன்னுடைய குழந்தை தண்ணியில் விழுந்தோன நீயே உடனே குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த மனிதர், இது என்ன கேள்வி? என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நான் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா என்னுடைய குழந்தை தண்ணீரில் மூழ்கிவிடாதா? நான் பெற்ற குழந்தையை காப்பாற்ற மற்றவர்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணுமா? நான் அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கோவமாக கேட்டாராம் அந்த மனிதர். உடனே அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ என்னிடம் முன்பு ஒரு கேள்வி கேட்டாய் அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் நீயே சொல்லிவிட்டாய். இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னாராம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே கடவுளுக்கு குழந்தை போல்தான். அவர் படும் துயரத்தை கண்ட கடவுள் நேரில் வருவது இயல்புதான் அன்றி தமது தூதுவர்களை அனுப்ப அவர் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். உடனே வந்து தன்னுடைய பிள்ளையின் துயரை துடைப்பார். இதுதான் கடவுளின் பெருமையும் அருமையான குணமும் அப்படின்னு அந்த குரு பதிலுரைத்தாராம். இதனை கேட்ட அந்த மனிதருக்கு அவரது கேள்விக்கான விடையில் இருந்த ஆழ்ந்த கருத்தையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக குருவுக்கு நன்றி சொன்னாராம். நாமளும் இறைவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு வரும் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவனே நேரில் வந்து நம் குறைகளை தீர்த்து வைப்பார், நம் கண்ணீருக்கு பதிலுரைப்பார், நம் கஷ்டங்களை போக்கி நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பார். உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள், தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது
அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்துக் கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள், உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர் நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கித் தருவேன்.